எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி கொஞ்சம் கூட சொதப்பல. 153 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி பல்வேறு முதலீட்டாளர்கள் அசத்துன்னு அசத்தி இருக்காங்க. கொஞ்சம் கூட பெரிய அளவில் சொதப்பவே இல்லை. ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, குப்பிட்ல 4500 ஷேர் வச்சிருக்காங்க, அது 72% கெயின்ல தான் இருக்கு அப்படின்றார். இன்னொரு நண்பருமே கல்யாண் ஜுவல்லரியில 50% பிளஸ்ல நான் இருக்கேன், டிடிகே ஹெல்த் கேரில் ஒரு 25%, தபாரியா பிளைவுட்ஸில் 30%. ஸோ சின்ன ஷேரோ பெரிய ஷேரோ பிரபலமான ஷேரோ பிரபலம் ஆகாத ஷேரோ எல்லா ஷேர்களுமே இறங்கி ஏறுவதும் ஏறிட்டே இருக்கிறதும் கீழே உழுகிறதுமாக இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் கரெக்டாக ஒரு 30-40% லாபம் பிடிப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயம்தான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட பாருங்க, சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்கு தான் இது. மிகப்பெரிய ஒரு ஷேர். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்து ஒரு 10% நிஃப்டி ஏறிடுச்சுன்னா நம்ம நிஃப்டி எங்கேயோ பறந்துட்டு போயிடும். ஆனால் அது என்னடான்னா இப்போ 52 வீக் லோவில் சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு ரெண்டு ஜாம்பவான்கள், ரெண்டில் யாராவது ஒருத்தர் மேலே ஏறினாலும் பரவாயில்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் 52 வீக் லோவிலிருந்து 1% என்பது ஏறி இருக்கு. எதுக்காக இந்த 1% ஏறி இருக்குன்னா, ஆர்பிஐ வந்து எல்ஐசி கிட்ட சொல்லிட்டாங்க, ஓகே நீங்கள் உங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து சமீபத்தில் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.77 வரைக்கும் வச்சிருக்கீங்க, இதை 10 வரைக்கும் கூட நீங்கள் உங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம டிஐஸ் நம்மளுக்கு தான், இந்தியர்கள் தான் இதில் வந்து அதிகமான ஷேர் ஹோல்டிங், மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் என்பது வச்சிருக்காங்க. இனி இதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் வித்தாலுமே கூட அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்னும் 5%க்கு மேலே எல்ஐசியை சிங்கிளால் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கூட ப்ரொவிஷன்ஸ் என்பது இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எல்ஐசி அப்படின்ற ஷேர் இந்த நியூஸ்னால பிக்கப் ஆகி தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டாலும் சரி, அது போன வருஷ ஹையை தொட்டாலும் சரி, 2024 ஹையை தொட்டாலும் சரி, அல்லது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே 2026 ஹையை கூட தொட வேண்டாம் சாமி, நீயே ஜூலை மாதத்தினுடைய ஹையை திருப்பி வந்து தொட்டினா கூட உனக்கு கோடி கும்பிடு அப்படின்ற ஒரு நிலைமையில தான் தற்போதைக்கு மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ரெண்டு ஜாம்பவான்கள், எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜ் கொண்ட ஷேர். இந்த நியூஸை வச்சுக்கிட்டு ஒரு 4-5%, அதுக்குள்ளே வேற சனி ஞாயிறு லீவ் வருது. அட கொடுமையே, இந்த நியூஸ்னுடைய மொமெண்டம் காலாவதி ஆகிடும் சனி ஞாயிறு லீவ் வரும் பொழுது. அப்புறம் வேற ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடும். எது எப்படியோ நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ஏறலாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர். அதை பண்ணிங்கன்னா தான் பல பேர் பணம் பார்த்துருவாங்களே. ஏன்னா எத்தனையோ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சரி 52 வீக் லோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் இதைய கவனித்து வச்சுருந்துருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஷேர் மேலே ஏறினா தானே லாபம் வரும். இப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி லாபம் வரும்? இத்தனைக்கு நியூஸ் வேற வந்திருக்கு. ஸோ தற்போதைக்கு நியூஸில் இருக்கக்கூடிய பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்ஐசி போன்ற பங்குகள் இந்த ஆர்பிஐனுடைய நியூஸ்னால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு செய்தி என்னன்னா, சமீபத்தில் தன்னுடைய உச்சியிலிருந்து 60% கீழே இறங்கிய பங்குகள் லாபம் செய்து கொண்டிருக்கிறதா, நஷ்டம் செய்து கொண்டிருக்கிறதா? அதாவது இந்த ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஆரம்பத்திலாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீழ்ச்சி. இப்படி ஒரு வீழ்ச்சி ஐடிசி ஷேர் கூட பண்ணல. ஐடிசி ஷேர் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு மாதிரி தன்னுடைய சரிவை தம் கட்டி நிறுத்தி வச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே கடந்த 2-3 மாதமாக ஐடிசி அப்படின்ற பங்கு பெரிய அளவில் அதுக்கப்புறம் கிராஷ் ஆகலை. ஒரு தடவை அந்த சிகரெட் வரி செய்தியை வச்சுக்கிட்டு பெருசாக கிராஷ் ஆனதோட சரி, அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக கிராஷ் ஆகலை. ஆனால் இந்த ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்கு 2024 கடப்பாறை தூக்கி வீசின மாதிரி கீழே வந்து விழுந்திருக்கு. அது நேரம் எங்கே வந்து குத்துச்சுன்னா எங்கள் நெஞ்சு மேலே வந்து குத்துச்சிங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஷேரில் யாராவது உச்சத்தில் 520 ரூபாய்க்கு பணம் போட்டு வச்சவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு குரூப் வந்து கைமாற்றி விட்டுட்டு போயிடுச்சு, வேற ஒரு குரூப்புக்கு வித்துட்டு போயிடுச்சு. அதை தொடர்ந்து வச்சுட்டு இருந்தவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. 500 டு இப்போ 200 வந்து விழுந்திருக்கு. கடப்பாறை விழுந்தா கூட தாங்கிக்க மாட்டிருக்கு, ஷேர் இப்படி வந்து தொப்புன்னு விழுகிறது எங்களால் தாங்க முடியலையே அப்படின்ற ஒரு கண்டிஷன். இன்னொரு பங்குமே, அதாவது நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே இது மாதிரி தன்னுடைய உச்சியிலிருந்து 60% இறங்கிய ஒரு பங்காக இருக்கு. இந்த இரண்டு பங்குகளும் லாபம் செய்கிறதா நஷ்டம் செய்கிறதா அப்படின்னா
இந்த நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் என்பது அவங்க எப்பவும் செய்யக்கூடிய சமீபத்திய 20 கோடி 24 கோடி அப்படின்ற ஒரு வருமானத்தை இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பங்கை சமீபத்தில் 52 வீக் லோ ரேஞ்சில் ஏதோ சில குரூப்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் வெற்றி 3 மாதம் ஆகி இன்னும் வரல. மே ஜூன் சமயத்தில் கூட அந்த பங்கில் வந்து பெரிய வால்யூம் என்பது நடந்திருக்கு. ஆனால் இன்னும் அது 52 வீக் லோவில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஜுனைபர் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்குகள் வந்து ஏதாவது லாபம் செய்யக்கூடியதாக இருக்கா, நஷ்டத்துக்கு இது மாறிட்டானா அப்படின்னு போய் பயத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது இல்லை, இந்த குவார்டர்லி ரிசல்ட்லையும் 33 கோடி லாபம் தான் செய்திருக்கிறார்கள். அந்த பங்கிலையும் ஏதோ சிறிதளவு கொஞ்சோண்டு வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக தற்போது நடந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு கும்பலாக சில கும்பல் வந்து பணத்தை போட்டு பார்க்குறாங்க ஏறுதா இல்லையான்ட்டு. ஒரு 2-3 மாதம் ஆயிருக்கு, இன்னும் பெருசாக எதுவும் ரிசல்ட்டை காணவில்லை அப்படின்றதான் இந்த 2 பங்குகளில் 60% கீழே இறங்கி லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்குகளினுடைய நிலவரமாக இருக்குது. இனி எங்காவது இது 60%லேருந்து இன்னும் கீழே இறங்கி 80% இது போக போகிறதா, அல்லது இங்கிருந்து திரும்ப போகிறதா, என்ன செய்ய போகிறது இது போன்ற பங்குகள் அப்படின்றதா ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கு. இதுல ஒரு நண்பர் எப்படி நான் 1 கோடி பக்கத்துல வந்து நெருங்கி வந்து சாதிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. இது உங்களுக்கு ஏதாவது வகையில் உதவுதா அப்படின்றது பாருங்க. 11 வருஷமா ஷேர் மார்க்கெட்டில் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் லாஸாக வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு உச்சத்தில் போய் வாங்கி அதுக்கு மேலே மொமெண்டம்க்கு இது எடுக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கி அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் கீழே போய் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே போட்ட காசு சுத்தமாக 0 ஆகிடுமோ, எதுக்கும் ஏதோ 1 லட்சம் போட்டிருக்குமா 10,000க்கு போயிடுச்சு, கடைசிக்கு 10,000 மிச்சமாகட்டும் அப்படின்னு போய் கீழ் ரேட்டில் விற்றுட்டு ஓடிடுறது. அல்லது நல்லா தெரியுது அந்த ஷேர் இறங்கி ஏறிட்டு இருக்கான், கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி வெளியே ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சாலும் அதை மிஸ் பண்ணிடுறது, எஃப்என்டோ கூட ட்ரை பண்ணுறதுன்னு எல்லாமே 11 வருஷமாக நஷ்டம்தான். சரி, அதுக்கப்புறம் இதை பூரா எல்லாம் கார்னர் பண்ணி விடு, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து செட்டில் ஆகிட்டார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 85 லட்சம் டு 98 லட்சம் வரைக்கும் அவர் பணத்தை சேர்த்திட்டாப்ல. அதில் லாபமும் அடங்கியிருக்கு. ஆனால் பாருங்கள், 2 வருஷமாக நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் செய்தி இருக்கிறதுனாலையும் ட்ரம்ப் அவர்களுடைய அப்பப்போ மாறி வரக்கூடிய டேரிஃப் செய்திகள்னாலையும் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. 85 லட்சத்துக்கு 98 லட்சத்துக்கு இடையிலே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 லட்சம் மட்டும் சேர்ந்தாப்புல வந்திருந்துன்னு வச்சிங்களேன், கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். அதாவது ஒரு வினாடியினுடைய மதிப்பை ஒரு ஓட்டப்பந்தய வீரன்ட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வினாடி இன்னொருத்த முந்திட்டாலும் கோல்டு மெடல் போச்சு அப்படின்ற மாதிரி இவருடைய சோக கதையை பார்க்கும் பொழுது எத்தனை முறை நம்ம மார்க்கெட் வந்து தன்னுடைய பழைய உச்சத்தை தாண்ட முயற்சி பண்ணியிருக்கான் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மார்க்கெட்டில் கட்டையை போட்டு கோந்துக்கிறாங்க. இப்போ கூட இந்த யூஎஸ் ஈரான் வார் வந்து கட்டையை போட்டுருச்சு. இல்லைனால் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் மார்க்கெட்டு மொமெண்டம் பிக்கப் ஆயிடுச்சு, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை நிஃப்டி தாண்டிடுச்சுன்னு நினைக்கல தான் மறுபடியும் இந்த யூஎஸ் ஈரான் வாரை வச்சு கட்டையை போட்டிருக்காங்க. ஸோ வெறும் 2 லட்சம் தான் இல்லை இந்த நண்பருக்கு அந்த 1 கோடி அப்படின்ற ஒரு மதிப்பை பிடிக்கிறதுக்கு. இனி அது கூடிய சீக்கிரம் அது வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். இன்னொரு நண்பருமே என்ன ஒரு கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, 2 வருஷங்க நண்பா, 2 வருஷம் கழிச்சு நான் வாங்கின விலைக்கு திரும்பி மார்க்கெட் வந்திருந்தது, டக்குன்னு வித்துட்டு ஓடி வந்துட்டேன் இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸில் அப்படின்றார். மொத்தமாக இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இறங்கியது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% சரியாக கீழே இறங்கியிருக்கான். கீழே 60% இறங்கிட்டு இப்போ தற்போது எவ்வளவு ஏறி இருக்குன்னா 88% ஏறி இருக்கு. சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி ஒரு பங்குனால கீழே விழுந்துட்டு சும்மா ஏறிட முடியுமா? அந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற பங்கு அட பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும் நண்பர்களே, அது மார்க்கெட் சரியில்லை, அந்த செக்டர் சரியில்லை, அந்த செக்டரில் வேற ஏதோ ஒரு பெரிய குரூப் காம்படிஷனுக்கு வருதுன்னு எத்தனையோ நியூஸ்கள் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற பங்கு தொடர்ந்து லாபம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்புறம் டக்குன்னு மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஆடாடா லாபம் செய்யக்கூடிய பங்கு இப்படி பாவம் 60% 2 வருஷமாக இறங்கி கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமில்லை ஜென்டில்மேன், ஒரு 3 மாதத்திலிருந்து 4 மாத கால அளவு தான். அந்த 4 மாதம் கூட நீங்கள் வச்சு, சரி 4 மாதம் கூட நீங்கள் வச்சுங்க, கடைசியில் பார்த்தா அந்த 4 மாதத்தில் 60% இறங்கி 60% ஏற்றி விட்டுருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் லாபம் செய்யக்கூடிய பங்குகள் என்னைக்காவது நம்ம போய் சிக்கிட்டு அவன் தொடர்ந்து லாபம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா
என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கில்லி மாதிரி நம்மளை வந்து காப்பாற்றுவான் அப்படின்றதுக்கு இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் என்பது ஒரு உதாரணம். இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, நான் வந்து சும்மா இருக்காமல் போய் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண நண்பா, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவர் அமௌண்ட்டு போடல எவ்வளோ லாஸ்ன்ட்டு, பாவம் அவரே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார், ஏன் போய் அது எவ்வளோன்னு கேட்க முடியும். பட் எனிவே அவர் என்ன கமெண்ட் போடுறாரு, யாரும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க நண்பர்களே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கினுடைய டிசைன் 10 பேர் தான் ஜெயிக்க முடியும், மீதி 90 பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டிசைன் வந்து ரொம்பவுமே பல பேர்த்துக்கு சிரமமாக தான் இருக்குது. அதுக்கு பேசாமல் இப்படி லாபம் செய்யக்கூடிய பங்குகளில் போய் சிக்கி கிடந்தா கூட 2 வருஷம் கழித்து நாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவனே கீழிருந்து மேலே வந்து காப்பாற்றி விடுறான். இன்னொரு நண்பருமே சொன்னார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபா பொசிஷன், அவனே கீழிருந்து மேலே 95 கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா அப்படின்றதெல்லாம் கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் ஏறுறான், அப்புறம் மறுபடியும் இறங்குறான். ஸோ அப்போ மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே செய்யலினாலும் நம்மளுடைய பணத்தை ஏற்றுவதோ இறக்குவதோ இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு போயிட்டாக்கா அது எதாக இருந்தாலும் நீங்களே பண்ணணும். அவன் பண்ண வேண்டியது, அவன் பண்ணுறது என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங் போயிட்டா நேரம் உங்களை கொண்டு வந்து ஜீரோவில் நிறுத்துகிற வேலையை அவன் பண்ணிடுறான். ஆனால் அவன் அப்படி ஜீரோ பண்ணுறதுக்குள்ளே அந்த எக்ஸ்பெரி சமயத்தின் போது உங்களுடைய மொத்த ப்ரீமியம் கும்பா அப்படின்னு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது உங்களுடைய திறமை அதிர்ஷ்டம் எல்லாம் சேர்ந்து வரும். அப்படியே உங்களுக்கு திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்களை கும்பா பாட விட்டுரும். அதனால நண்பர்களே, 2 கருத்துக்கள். ஒரு நண்பர் ஈக்விட்டியில் 2 வருஷமா முடிஞ்சு நான் ஜெயிச்சு வந்துட்டேன்றார், இன்னொரு நண்பர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாவே ஸ்ட்ரெஸ் ஆகுது நண்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்கார். இவங்க 2 பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி உதவி செய்யுது அப்படின்றது பாருங்க. ஆண்டவன் எல்லா உயிரினத்துக்கும் சாப்பாட்டுக்கு படி அளந்துடுறான் அப்படின்ற மாதிரியும் ஸ்டாக் மார்க்கெட் எல்லா பங்குகளுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்வு கொடுத்து விடுகிறது ஏதாவது ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சுகர் செக்டர் இந்த அளவுக்கு ஏறுன்னு யாரும் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ துவாரிகே சுகர் அப்படின்ற ஒரு பங்கு ஏதாவது ஒரு செய்தியை வச்சுக்கிறாங்க, அது என்ன வேணாலும் ஒரு செய்தியாக இருக்கட்டும், மிகவும் கும்பா பாட்டு பாடி அது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பர்சன்டேஜ்னு பார்த்தா 77%, 80ன்னு ரவுண்டு பண்ணுங்க, 80% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய பங்கு தற்போது எவ்வளவு ஏறி இருக்கு இந்த துவாரிகே சுகர் அப்படின்ற நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் 70% என்பது ஏறி இருக்கு. ஸோ 80% இறங்கக்கூடிய பங்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, அப்போ இது ஒருவேளை ரொம்ப லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குமோ, ஏன்னா அவங்களோட எண்ணத்தில் என்ன இருக்குன்னா லாபம் பண்ணக்கூடிய பங்கு 60% இறங்குனா அதுக்கப்புறம் திரும்பி வருவான்னு அவங்க பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. லாபம் செய்யாத பங்குகள் தான் இந்த மாதிரி உச்சியிலிருந்து 80% விழுந்து திரும்பி ஏறுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு நிலைமையில் துவாரிகே சுகர்னுடைய ரிசல்ட் பார்க்கும்போது எஸ், அது அப்பப்போ லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த பங்கு கிட்டத்தட்ட 80% வரைக்கும் வீழ்ச்சிக்கு யாருமே கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்றக்கு ஆளே வரல. அதுக்கப்புறம் 80% வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த பங்கு என்பது மேல் நோக்கி, அதாவது ஜூன் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் லாஸ் மேக்கிங்னு ரிசல்ட் கொடுத்தாலும் 2 செய்தி, ஒன்று 80% இறங்கி அப்பப்போ லாபம் செய்யக்கூடிய பங்கு, ப்ளஸ் இப்போ தான் சுகர் செக்டரில் அந்த எத்தனால் ரிலேட்டடான நியூஸ் இருக்கே, 2ஐயும் வச்சுக்கிட்டு இந்த பங்கு சமீபத்தில் 70% என்பது ஏறி வந்திருக்கு. அப்படி ஏறி வரக்கு முன்னாடி ஏதாவது பெருசாக வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நடக்கல. கீழே அதனுடைய லோ ப்ரைஸ் இந்த இடத்துல பெருசாக வால்யூம் நடக்கல. அவன் மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு குரூப் வந்து பெரிய அளவில் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய விலை என்பது சென்டர் பாயிண்டாக போயிடுச்சு. இனி சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே பார்க்க போகிறானா அல்லது திரும்பி தன்னுடைய பழைய ஹையை திரும்பி பார்க்க போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் மிக மோசமான சரிவு என்பது ஒரு 60% என்பதிலோ 80% என்பதிலேயோ பல லட்ச ஷேர் மார்க்கெட்டினுடைய சார்ட்டுகளை பார்த்த நியூஸ் ரீடர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாம் பணத்தை போடுவாங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாமே ஏஷியன் மார்க்கெட்ஸில் பணம் போடும் பொழுது இந்தியாவுக்கு நாங்கள் கடைசி இடம்தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. அதாவது எல்லா நாடுகள்லையும் கொண்டே பணத்தை போடுறாங்க. ஏஷியன் மார்க்கெட்டில் அவங்களுக்கு பிடிச்சது தைவான், சவுத் கொரியா, ஜப்பான்லாம் நாங்கள் ரெடியாக கொண்டே பணம் போட்டுருவோம் அப்படின்றாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்டர் வெயிட் அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே போட்ட பணத்துக்குள்ளேயே மாற்றி ஒரு ஷேரை விற்று இன்னொரு ஷேரை வாங்குறது, அப்படி பண்ணக்கூடிய ஒரு வேலை. புதுசாக மட்டும் அதிகமாக பணம் போடுறதில்ல. பணம் ஒரு 100 ரூபா அவங்க கையில் கிடைச்சா
முதல்ல கொண்டு போய் தைவான் ஜப்பானில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம், அண்டர் வெயிட் அப்படின்றது. ஸோ இருக்கிற பொசிஷனை ஒன்றா விற்று குறைக்கிறதுக்கு வழி பார்க்குறது, அல்லது போட்ட பணம் இவ்வளவு பணம் இந்தியாவுக்குன்னு போட்டுட்டோம், அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை ரீபேலன்ஸ் பண்ணி அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஷேர்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அதை வேணால் நாங்கள் பண்ணுவோமே ஒழிஞ்சு ஓடி போய் டக்குன்னு கையில் இருக்க பணத்தை எல்லாம் கொண்டு இந்தியாவில் போட்டு ஓடி வந்துடுவோம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் அப்படின்ற ஒரு எண்ணம் தற்போது ஃபண்ட் மேனேஜர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா. இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னாவே நம்ம உடனே பயந்துடணுமா அப்படின்னா, அந்த மாதிரி தற்போது எத்தனையோ பேர் நம்ம மார்க்கெட்டை விற்று ப்ராக்டிக்கலாக விற்கிறாங்க. எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து பல லட்சம் கோடிக்கு விற்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் என்பது உழுக மாட்டேங்குது. இந்த நேரத்தில் இப்படியும் கூட இருக்கலாம், நம்ம இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி எனத்தையாவது ஒரு சர்வே விட்டுடுவோம் அப்படின்ற மாதிரியும் கூட ஏதாவது இருக்கலாம். யாருமே எதுவும் சொல்ல முடியாது. இந்த அறிக்கையை வெளியிட்ட பேங்க் ஆஃப் அமெரிக்காவே என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1.982 பில்லியன் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, 10,000 ஒரு 15,000 கோடிக்கு மேலே நம்ம ஜியோ கிரெடிட் லிமிட்டடை வாங்கியிருக்காங்க. எதுக்கு, இந்தியர்களுக்கு கடன் கொடுத்து வட்டி மூலியமாக சம்பாரிச்சிக்கலாம், அவங்க பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதே பேங்க் ஆஃப் அமெரிக்கா தான் நாங்கள் போயிட்டு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நாங்கள் பேட்டி எடுத்தோம் உலக அளவில், அது இந்தியாவில் இப்போதைக்கு எங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் கம்மி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான சார்ட்டுகளை பார்க்கும் பொழுது நம்ம இந்திய மார்க்கெட் வேற யாரும் கை தூக்கி விடலினாலும் நல்ல ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு. 60% இறங்கிய பொழுதோ 80% இறங்கிய பொழுதோ திடீர்னு யாராவது கை தூக்கி அதை மேலே ஏற்றி விடுறாங்க. பல்வேறு பங்குகளை வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கிறது என்பதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்த உண்மை என்பது. ஸோ மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க, ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்பது நம்ம மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகிட்டு அப்புறம் மேலே போகிறானா அல்லது இங்கிருந்தே மேலே போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய செய்தி. நேற்று கூட ஒரு நண்பர் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். என்னங்க நம்ம மார்க்கெட்டை கொண்டு இந்தோனேசியா ஷேருக்கு கீழே வச்சு அதான் கடைசியாக கொண்டே வச்சுருக்காங்க, அப்போ நம்மளுக்கு ரெப்புடேஷனே இல்லையா, மானம் மரியாதையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டார். அவனு ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மளை இறக்கி விட்றதுக்கு தான் பார்க்குறாங்க. 3 வருஷமா 2 வருஷமா நம்ம ஆளுகளும் பயப்படாமல் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போட்டு சரி. இன்றைக்கி கூட பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பெரிய ஆளுக்கு இன்னும் 5% திடீர்னு விற்கிறேன்ட்டு மார்க்கெட்டை இறக்கி விட்டாலும் எல்ஐசி போய் குஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் என்பதெல்லாம் வருது. ஆக மொத்தம் நம்ம மார்க்கெட் மற்றவங்க இல்லாமையே, எஃப்ஐஐஸ் இல்லாமையே, அவன் பணமே போடல எங்களை கடைசி இடத்துக்குள்ள வச்சுருந்தாலும் எத்தனையோ பங்குகள் அசால்ட்டாக 30% 40% எல்லாம் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கான். இதில் போயிட்டு இந்த மாதிரி பல நண்பர்கள் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா பர்சன்டேஜ். அந்த மாதிரி ஏதாவது பங்குகளில் நம்மளுக்கு பிடிக்க தெரிஞ்சாவே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ஒரு நிலைமை தான். கடைசியாக இந்த மீசோ அப்படின்ற ஒரு பங்குல ஒரு செய்தி, ஸ்விக்கி அப்படின்ற பங்குலையுமே ஒரு செய்தி இருக்குது. அதை நாம் அதில் ஒரு குரூப் என்ன சொல்லடி போட்டிருக்காங்கன்னா பாசிட்டிவ் சைடு சொல்லடி போட்டிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் அப்படின்ற நிறுவனம் இந்த பங்குக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், அதாவது ரேட்டிங் அப்கிரேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி அனலிஸ்ட் எப்படி இந்த முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, நம்ம போய் இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டு அப்படி இப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க அந்த தகவல்களை மட்டும் பார்க்கறது இல்லை, அவங்க இதுக்கு முன்னாடி வந்த ஆர்டர் ரிலேட்டடான தகவல்கள், கேப்பெக்ஸ் ரிலேட்டடான தகவல்களை சேகரித்தது போக எத்தனையோ இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் மீட்டிங்கு, ஏதாவது கான்ஃபரன்ஸு அப்படின்றதெல்லாம் அட்டன் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறாங்க. கேதர் பண்ணிட்டு தான் அவங்க இந்த மாதிரியான முடிவுகளுக்கு வர்றாங்க. இவங்க என்ன முடிவுக்கு வர்றது, இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்விக்கி என்பது மிகப்பெரிய அளவில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு செலவினங்களை எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ளஸுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக மாறி, எப்படி ஒரு காலத்தில் எட்டர்னல் த ஜொமேட்டோ அது லோ ப்ரைஸ்லேருந்து பிச்சுக்கிட்டு போனானோ அதே மாதிரி ஸ்விக்கி போகாதான்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்கு வேணாலும் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு பெரிய அளவில் கிராஷ் ஆச்சுன்னா ஏறாதான்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கடைசி செய்தியாக இந்த மீசோ அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் சமீபத்தில் ஐபிஓவாக வந்த பிறகு இறங்கி ஏறியது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இறங்கியது கிட்டத்தட்ட 50% இறங்கியது தன்னுடைய உச்சியிலிருந்து, மறுபடியும் தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து 75% ஏறியது. இப்படியே அவனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டே போகிறான். என்னன்றது தெரில, ஏதாவது ஒரு சைடு வெடிச்சு செதறிடலாம் மீன் மண்டை விட்டு அப்படின்னு இது முடிவு பண்ணிட்டானா என்னன்றது தெரில. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.